ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வைக்கிற சிம்பிள் சிக்கன் கிரேவி பார்த்துடலாமாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு வந்து இடித்து தாங்க வச்சுருக்கோம். மிக்சியில் அரைக்கல, நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிருக்கு. பச்சை மிளகாய், ஸ்பைசஸ். இந்த க்ரீன் கலர் வந்து ரம்ப இலை, மார்த்தாண்டம் சைடு இருக்கும் ரம்ப இலை. நிறைய சைடு இப்போ இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். இதில் வந்து அதிகமான எதுவுமே போட்டிருக்க மாட்டோங்க. நார்மலாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாய் இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தாங்க தக்காளி போடணும். தக்காளி, வெங்காயம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்ப இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நம்ம சேனல் டிப்ஸ் சேனல் தாங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு வரும். சின்ன சின்ன விலாக் வீடியோவும் வரும். அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரம்ப இலை எல்லாமே போட்டாச்சுங்க. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கணுங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி மசாலாஸ் தான் போட்டிருப்போம். அதுலேயே நமக்கு கிரேவி நல்லா திக்காக டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இப்போ நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு பார்த்திங்களா. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு, சரிங்களா. இந்த நேரத்தில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. ஸோ மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் பீசஸ் போட்டலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சிக்கனும் அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் உள்ள வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காண்டி கொண்டு வருவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வருங்க. ஸோ நம்ம சேனலில் குக்கிங் டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா டிப்ஸுமே நம்ம போடுவோம். குக்கிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, ஸ்கின் கேர், ஹேர் கேர். ஸோ எல்லா வீடியோஸுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பப்போ வர இந்த vlog வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். சிக்கன்லேயே அதிகமாக தண்ணி ஊறி இருக்குது. ஸோ இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வத்தப்பொடி கம்மியாக தாங்க போடுவோம், ஏன்னா குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். ஸோ இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தெரியுதா வத்தப்பொடி ஏன் கம்மியாக போட்டோன்னு? ஏன்னா இப்போ சிக்கன் மசாலா வேறு ஆட் பண்ணுறோமா, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். ஸோ ஸ்பைசஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும், காரம் வந்து கரெக்டாக இருக்கும் குட்டீஸும் சாப்பிட்றதுனால. இப்போ கொஞ்சம் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா அது போட்டிருந்தால் கொஞ்சம் கலர் நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த சிக்கன் கிரேவினாலே கலர் தானே முக்கியம். ஸோ அந்த காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம், நல்லா கலராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து காஷ்மீர் சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாதுங்க, ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக ஆயிரும், சரிங்களா. சிக்கன் வேகிறதுக்குன்னா ஒரு 20 மினிட்ஸ் போதுங்க. அதில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும், டக்குனுமே சிக்கன் வெந்துடும். ஸோ இப்போ நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்ததும் கிரேவி நல்லாவே திக்காகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலி பாருங்கள், கொத்தமல்லியிலலாம் போட்டாச்சு. இப்போ ஃபைனலி பாருங்கள் கிரேவி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம லன்ச் டைம் சாப்பிட்ற டைமுக்கு எடுக்கும்போது நல்லாவே கிரேவி திக்காக இருக்குங்க. இப்போ என்ன டைமா அப்படின்னு கேட்டிங்க, இப்போ 12:30 கிட்ட ஆகுதுங்க. நாங்கள் 2:30 கிட்ட தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமுக்கு இன்னுமே நல்ல கிரேவி திக்காக
திக்காக இருக்குங்க. ஸோ டேஸ்ட்டுமே செம்ம ரிச்சாக இருக்கும். இதில் வந்து பெருசாக எதுவுமே சேர்த்துருக்க மாட்டோங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போட்டிருப்போம். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். என்ன மசாலாஸ் போட்டோன்னு பாருங்கள். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி அண்ட் வந்து சிக்கன் மசாலா போட்டிருப்போம். ஸோ சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி வந்து கலருக்காண்டி போட்டிருப்போம். ஸோ இப்போ சூடாக ரைஸ் வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ரைஸ், ரசம், டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான். ஸோ இப்போ ரசத்தை நிறைய ஊற்றிடலாங்க. எனக்கு ரசம் வந்து நிறைய ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சோத்துக்கு ரசத்தை ஊற்றக்கூடாதுங்க, ரசத்துக்கு தான் சாதம் எடுக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நிறைய ரசம் ஊற்றியாச்சு. இப்போ கிரேவி வச்சுக்கலாம். நீங்களே பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காக இருக்கும். நம்ம இதில் வந்து எந்த வித பேஸ்ட்டுமே சேர்க்கல. ஆனால் கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அந்த சிக்கன்லாம் அப்படியே ஜூஸியாக நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள்.